இருக்கணும். அந்த பிள்ளை கர்த்தருக்கு என்று அந்த முன்பதாய் போய் நின்று கர்த்தருக்காக சாட்சியாய் வாழுது பாருங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள வேணா பெருமைப்பட்டுக்கோங்க. இப்போ பெருமை பெற்றோருக்கு எப்படி இருக்குன்னா, என் பிள்ளை படிக்குதே ரொம்ப அழகா, சந்தோஷப்படுறது வேற, பெருமை வேற. உங்க பிள்ளைகளை கொண்டு போய் இன்னொரு பிள்ளைங்க கூட ஒப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, என் பிள்ளை பேர் படிக்குது இது படிக்கவே மாட்டேங்குது சொல்லாதீங்க. பிள்ளைங்களை குறித்து வேற விதமான பெருமை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது வேலை குறித்து பெருமை. இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம், போதும் இந்த சம்பாதித்தை வச்சு நான் என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணிப்பேன், என் பிள்ளைகளை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ வேணால் எது வேணால் மாறலாம். எல்லாவற்றிலும் தாழ்மையாய் கர்த்தரிடமாக இருங்க. ஆமென். இங்கே எசேக்கியாவுக்கு அதுதான் நடந்தது. எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆலயத்தை பரிசுத்த பண்ணியாச்சு, ஆலயத்தில் கர்த்தருக்காக பலி செலுத்தியாச்சு, லேவியர்களை ஏற்படுத்தியாச்சு, ஆசாரியர்களை ஏற்படுத்தியாச்சு, எல்லாமே ஃபினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது நான் செய்து முடிச்சிட்டேன். நான் அப்படி ரெஸ்ட்ல உக்காந்தான் பாருங்க, வந்துட்டான் பிசாசு உள்ள. மேட்டிமை நீங்கள் வாசித்தீங்கன்னு தெரியும். அவன் மன மேட்டிமை ஆகி அதுக்கப்புறமா கர்த்தர் அவன் கையை விடுற சூழ்நிலை வரும்பொழுது அவன் மறுபடியுமாய் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் மறுபடியுமாய் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அதனால் எது குறித்தும் வேலையோ, சில பேருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட், என் அப்பா அம்மா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க, நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர் குறித்து பெருமை இருக்கக்கூடாது, பெற்றோருக்கும் பிள்ளைகள் குறித்ததான பெருமை ஒரு நாளும் வரக்கூடாது. நம்ம வேலை செய்கிற வேலையை குறித்தும் நமக்கு பெருமை வரக்கூடாது. ஆமீன். எல்லாமே இது கர்த்தர் கொடுத்த தயவு, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருக்கென்று நான் வளர்ப்பென்ற ஒரு பெருமை இல்லாத ஒரு குணம், தாழ்மையான குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஆமீன். ரெண்டாவது ஒரு பேரண்ட்டை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. மனோவா. இந்த மனோவாக்கு பிறந்த பிள்ளை தான் சிம்சோன். ஆமீன். அவங்க அழகாக அவங்க போய் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கென்று நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. மனைவிக்கு தான் ஒரு தூதன் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ இப்போ மலடியாக இருக்கிற, கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறாரு, அந்த குமாரன் கர்த்தருக்கென்றே நசரேயனாக இருப்பான்னு சொல்கிறாரு. இது எப்படி நடக்குமோன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒய்ஃப் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்ணுது, கலந்து பேசுது. இன்றைக்கி எத்தனை கணவன் மனைவி மாறுங்க உட்காந்து நம்ம பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம், எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்க அதை 2 பேரும் பண்ணாங்க. உடனே மனோவா போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அந்த பிள்ளையை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னா அதை நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. சிம்சோன் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா இல்லை கண்ணா, இல்லை தப்பு, அது வேணாம், அது கர்த்தருக்கு விரோதமானதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை நசரேயனாய் உருவாக்கி இருக்கிறாங்க, ஜனங்களை ரட்சிக்கும்படி உனக்கு கர்த்தர் உனக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, நீ கர்த்தருடைய வழியில் தான் நடக்கணும், அதெல்லாம் வேணான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர் என்ன தெரியுமா பண்ணுறோம், பிள்ளை கோச்சிக்கும், பிள்ளை தூக்கு மாட்டிக்கும், பிள்ளை விஷம் குடிச்சிடும், பிள்ளை வேறு மாதிரி போயிடும்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க என்னெல்லாம் விரும்புதோ இன்றைக்கி பெற்றோர்கள் செய்ய முன்படுறாங்க. ஆனால் மனோவாவும் அவங்க மனைவியும் அப்படி செய்யலை. அவங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயந்தான், அவன் நடுவில் எப்படி வழி மாறி போனாலும் அவன் மரணம்னு ஒன்று வர வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே தான் சிம்சோனை கர்த்தர் நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா, அந்த பெற்றோர்கள் செய்த ஜெபம். எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. மனோவா செய்த ஜெபம். இன்றைக்கி பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா, பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. 3வது ஒரு அப்பா, லூக்காவில் நம்ம 2வது அதிகாரத்தில் இல்லை கடைசியாக நம்ம வாசித்தோம், என்ன பண்ணுறான், போயிட்டான், அப்பாவை விட்டு தூரமாக போயிட்டான். நான் சொல்கிற அப்பா வேறு யாருமே இல்லைங்க. ஒரு வயல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்பா தான். ஆமென். ஒரே ஒரு அப்பா தான். நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, 100 வயசு 120 வயசு நமக்கு ஆனாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு அப்பா தான், ஏசப்பா மட்டும்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அவரை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆதியில் நான் நல்லா இருந்தேன், நான் ரட்சிக்கப்படும்போது நான் நல்லா இருந்தேன், நான் என் பலவீனத்து நிமித்தமாய் சூழ்நிலை நிமித்தமாய் நான் அப்பா விட்டு தூரம் போயிட்டேன். அந்த குமாரனை போல அவன் கூட அப்படி தான் இல்லை, தூரமாக போயிட்டான். அப்பா விட்டு என்ன பண்ணிட்டான், தூரமாக போயிட்டான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும், என் பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வரும் வரும்னு சொல்லிட்டு தான் ரெடியாக ஒரு காத்துன்னு இருக்கிறாரு.
பார்த்துட்டே இருக்கிறார், என் பிள்ளை வரும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், என் பிள்ளை என்கிட்ட வந்துடும். வயசாகிருக்கிறேனே நானுமானா நீங்களும் தான். ஆமென். நமக்கு எவ்வளோ வயசானாலும் இன்றைக்கி நம்ம தான் அவருடைய பிள்ளைகள். ஓடி வந்து இன்றைக்கி நீங்கள் யோசிக்காதீங்க, நான் இதெல்லாம் செய்துட்டேனே, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத நான் செய்துட்டேனே, நான் பேசிட்டேனே, நான் யோசித்துட்டேனே, நான் நினச்சிட்டேனே, இந்த காரியம் என்னை ஏசப்பா விட்டுட்டு தூரமாக்கிருச்சே நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு அவர்கிட்ட நீங்கள் வரும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமீன். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ரெடியாக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காக என் அப்பா காத்து கொண்டிருக்கிறார். அவன் செஞ்சாங்க, அவன் செஞ்சிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். நம்ம ஜெயிக்கிறோமா? எத்தனை நாளைக்கு பின்வாங்கி சபையிலையும் ஊழியத்துலேயும் அவங்க செய்துப்பாங்க, இவங்க பாடிப்பாங்க, அவங்க பண்ணிப்பாங்க, இதை பண்ணால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இதை பேசினா அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் பின்வாங்கி கொண்டே இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்பாவை விட்டு நீங்கள் தூர போயினே இருக்கிறீங்க. குடும்பத்தில் நடக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையினால இதுக்கு மேலே என்ன ஜோம் பண்ணுறதுன்ட்டு உங்கள் குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொண்டே போகிறீங்களா? போகாதீங்க, வந்துடுங்க, திரும்பி வந்துடுங்க. எசேக்கியா அவங்க அப்பா மாதிரியே செய்யலை. ஆமென். எசேக்கியா அவங்க அப்பா மாதிரி செய்யலை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நம்மெல்லாம் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் இது சிரிக்கிற விஷயமோ இல்லை கால் வலிக்குது, எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது, இவங்க பேசிகிட்டே இருக்காங்களே அப்படி